மொத்த பேரும் சாப்பிட்ற சாப்பாடை ஒருத்தனே சாப்பிட்லான்ட்டு தட்டில் மொத்தமே போட்டுன்னு போகிறான். மாரத்தான் ஓடிட்டு இருந்தவர் ரோட்டு ஓரத்தில் இருந்த கடையை பார்த்து மடங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எது எடுத்து சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ணன் வண்டியை வளைச்சு ஓட்டினாரு. அதுக்கப்புறம் தவிச்சு போயிட்டாரு. ஆத்திரப்பட்டா இப்படிதான் கம்பியில மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படணும். என் இடுப்பளவு கூட இல்லை, என்கிட்ட முதலான வரையா அங்கேயே மாட்டிக்கின்னு தவிச்சுன்னு சாவுடா. திருட வந்தவர் வீட்டில் இருக்கிற காஸ்ட்லியான பொருளை ஆத்தைய போட்டுட்டு போவாருன்னு பார்த்தா வெளியே காய போட்டு இருக்க பாடியும் துணியும் திருடிட்டு போறாரு. ஒருவேளை சிம்பிளான திருடுனா இருப்பாரோ? அண்ணன் ஓடி வந்து எகிரி உக்காந்த அப்பல வண்டி பார்ட்ஸ் சதிரி போச்சு. எங்க தலைக்கு தில்லு அதிகம். மெயின் ரோட்ல கட்டில் போட்டுன்னு படுத்துருக்காரு பாருங்க. மொபைலில் ரீல்ஸ் வச்சு காட்டினா அக்காவை வச்சுக்கன்னு வாங்காம பார்க்குறான்யா. காட்டுக்குள்ளே இருந்து யானை தான் வருதுன்னு பார்த்தா யானை சைஸில் இருக்க ஒரு மனுஷன் வராரு. நான் எங்கள் கார் ஓட்டிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே சும்மா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் அண்ணா வேலை வச்சு விட்டாரு. அவ்வளோ பெரிய மேட்டை கையில் அடித்து புளிஞ்சு துவைக்க முடியாது. வண்டியை வச்சு முறுக்கியே துவைச்சிட்டானுங்கோ. எக்ஸாம்ல பிட் அடிக்கிறதுக்காக எப்படியெல்லாம் யோசிச்சு பிட்டை ரெடி பண்ணியிருக்கானுங்கோ. உலகத்துக்கு உருப்படியா இருக்கிறது ஏதாச்சும் கண்டுபிடிப்பானுங்க பார்த்தா டிப் அடிக்கிறதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறானுங்கோ.